வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் லாஸ்ட் வீக்கில் நான் கொடைக்கானல் வந்திருக்கேன். கிளைமேட் எல்லாம் அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பில்லர் ராக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, தூண்பாறை. அங்கெல்லாம் போய் நின்னோம்னா அந்த தூண்பாறையெல்லாம் அவ்வளோ சூப்பராக தெளிவாக தெரியும். ஆனால் இப்போது நாங்கள் போயிட்டு வந்தோம், இந்த தூண்பாறையெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பட்ஜெட்டில் ஒரு காட்டேஜில் நம்ம தங்கிட்டு அப்படியே கொடைக்கானலை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம போக போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நண்பர்களே, மலைகளோட இளவரசின்னு சொல்லக்கூடிய இந்த கொடைக்கானல் கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 2133 மீட்டர் உயரத்தில் இருக்கிறதுனால எப்போவுமே ஒரு இதமான கிளைமேட் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். கொடைக்கானல் ஏரிக்கிட்ட நம்ம வந்தால் படகு சவாரி, குதிரை சவாரி, சைக்கிள் சவாரின்னு நம்ம போகலாம். நமக்குள்ள மறைஞ்சி இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு வீரனை வெளியே கொண்டாந்து விளையாடி மகிழலாம். கொடைக்கானல் அப்படின்னா காடுகளோட பரிசு அப்படின்னு அர்த்தம். அந்த பரிசை பிரித்து பார்த்தலாம் வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி, மதுரை, பழனி, திண்டுக்கல் இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இங்கிருந்து நேரடியாக கவர்மெண்ட் பஸ் கொடைக்கானலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த பஸ்ஸில் வரதுனாலும் நீங்கள் தாராளமாக வரலாம். இல்லை உங்களுடைய ஓன் காரோ இல்லை பைக்லேயோ வரதுனாலும் நீங்கள் தாராளமாக வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொடைக்கானல் சுற்றுலாவை பொறுத்தவரையும் நான் சொல்லக்கூடிய அந்த தகவலை வச்சு நீங்களே கொடைக்கானலை சுற்றி பார்த்தலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் சரி, பேக்கேஜ் ட்ரிப்பில் வரதுனாலும் சரி, நான் கோடை ட்ரையல்ஸ் அப்படிங்கிற ஒரு டிராவல் ஏஜென்சியோட ஒரு நைட்டு 2 பகல் பேக்கேஜில் தான் வந்திருந்தேன். இந்த பேக்கேஜை பொறுத்தவரையிலும் முதல் நாள் நம்ம கொடைக்கானல் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை அங்கேருந்து பிக்கப் பண்ணி காட்டேஜில் போய் செக்இன் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்ச நேரம் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக டைம் தருவாங்க. அதுக்கப்புறம் அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போவாங்க. அதுக்கடுத்து ரோஸ் கார்டன், கொடைக்கானல் ஏரி, பிரயான் பூங்கா, செட்டியார் பார்க்கு, ஸோ இதையெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு நேராக நம்மளை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாள் மதிய சாப்பாடு நம்ம தான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கணும். அன்னைக்கு நைட்டு டின்னரை பொறுத்தவரையிலையும் அவங்களே நம்மளுக்கு அந்த பேக்கேஜ்லேயே கொடுத்துருவாங்க. அடுத்த நாள் காலையில் மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டேஜ்லேயே டீ கொடுப்பாங்க. டீ கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ரூமை செக்இன் பண்ணிட்டு அங்கேருந்து நம்மளை சுற்றி காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு போவாங்க. அதாவது மோயர் பாயிண்ட்டு, பைன் ஃபாரஸ்ட்டு, குணா குகை, தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு, கோக்கர்ஸ் வாக்கு, இதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு கோடை பஸ் ஸ்டாண்டில் கூட்டிட்டு நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேர் இருந்தோம்னா காரில் சுற்றி காமிப்பாங்க. இதே 10 பேர் இருந்தோம்னா அதுக்கேற்ற வண்டியில் நம்மளை சுற்றி காமிப்பாங்க. அதாவது சாப்பாடை பொறுத்தவரையிலையும் நைட்டு காலையில் வெஜ்ஜு வேணாலும் சரி, நான்வெஜ் வேணுனாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு இடமா வியூ பாயிண்டாக போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல 10 ரூபா 20 ரூபா என்ட்ரி டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த என்ட்ரி டிக்கெட்டை பொறுத்தவரையிலும் நம்மளே தான் எடுத்துக்கணும். அந்த பேக்கேஜில் தரமாட்டாங்க. அதாவது இந்த ஒரு நைட்டு 2 பகல் பேக்கேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2250 ரூபா நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க. மினிமம் 4 பேர் இருந்தால் மட்டும்தான் இந்த பேக்கேஜ் எடுத்து பண்ணுவாங்க. 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற ரேட் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதே 10 பேர் நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த 2250 ரூபாயிலேருந்து இன்னும் கம்மியாகவே நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க. நான் ஏற்கனவே கொடைக்கானல் சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அதாவது போன வீடியோவில் அப்பர் லேக் வியூ பாயிண்ட்ல இருந்து அப்படியே ஒரு இடமா பார்த்துட்டு கடைசியாக குணா குகை வரையும் நம்ம பார்த்தோம். இப்போ குணா குகையிலேருந்து அடுத்தடுத்த இடங்களை நம்ம இந்த வீடியோவில் சுற்றி பார்க்கலாம். குணா குகையை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்ததாக நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா தூண்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் வரும். என்ட்ரி பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா வாங்குவாங்க. இதே கேமரா வச்சுருந்தோம் அப்படின்னா 20 ரூபா நம்ம கிட்ட வாங்குவாங்க. அப்படியே என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே ஒரு சின்னதாக வியூ பாயிண்ட் இருக்கும். அதாவது பார்க் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நின்று நம்ம ஒரு வியூவை பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம நிற்கிறோம் இல்லையா, அதுக்கு கீழே ஒரு ஓடை மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா 3 பாறைகள் ரொம்ப செங்குத்தாக நின்றுட்டு இருக்கும். ஸோ அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் போகும்போது ஃபுல் மிஸ்டாக இருந்ததுனால அந்த பாறை எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியல. அப்படியே அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் திங்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே வாங்கிக்கலாம். நாங்கள் காரில் போயிட்டு இருக்கோம். போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டாகவே இருந்தது. பார்க்க உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டுக்கும் நாங்கள் போகிறோம். ஸோ அங்கே நம்ம பார்க்கக்கூடிய அந்த வியூ எதுவும்
எதுவுமே வந்து கண்ணுக்கு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிஸ்டாவே தான் இருந்தது. அங்கிருந்து நம்ம அப்படியே அடுத்து போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து சூசைட் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம போகக்கூடிய அந்த காரை ஒரு ஓரம் பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் நகராட்சி பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தெரு மாதிரி வந்து போகும். அந்த தெருக்குள்ளே நம்ம போகும்போது 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைகளாகவே இருக்கும். ஏகப்பட்ட பொருட்கள் வந்து வித்துட்டு இருப்பாங்க. போகும்போதே உங்களை கோவி கோவி கூப்பிடுவாங்க, இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே திங்ஸ் வாங்குறதுனால வாங்கலாம், நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது இந்த இடத்துல வாங்கிக்கோங்க. அப்படியே நம்ம அந்த தெருவோட கடைசி எண்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்ல கம்பி வேலி மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த பக்கம் இருந்தே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தான பள்ளத்தாக்கு வந்து அந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருந்து பார்க்குற அந்த வியூவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் போகும்போது அதே மிஸ்ட் காரணமாக வந்து எங்களால் எதுவும் பார்க்க முடியல. இந்த இடத்த பொறுத்தவரை நீங்கள் எப்போ போனாலும் குரங்குகளுடைய தொல்லை வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கையில் எதனா வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையிலேருந்து அதை பிடிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து உஷாராக இருங்க. ஸோ அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பணும். அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து போன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பர் அருவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம், ரோட்டை கிராஸ் பண்ணும்போது தான் பார்த்தோம் ஓட மாதிரி வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. அதில் வந்து சின்ன சின்னதாக பாறையிலே படி மாதிரி இருக்கு. அதில் தண்ணி விழும்போது அது பார்க்கறதுக்கு ஒரு அருவி மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம குளிக்க முடியாது, ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பரான இடம். இந்த இடத்துல அதே மாதிரி நிறைய கடைகளும் இருக்கு. இந்த இடத்துல நம்ம சாக்லேட்டு இல்லை வேற ஏதாவது திங்ஸ் வேணுனாலும் இங்கேயும் நம்ம வந்து வாங்க முடியும். இங்கிருந்து நாங்கள் அடுத்தது போனது வந்து பார்த்தீங்கன்னா கோக்கர்ஸ் வாக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான். அதாவது கோக்கர்ஸ் வாக், பிரைன் பூங்கா, கொடைக்கானல் ஏரி, இது 3மே வந்து ஒரே இடத்துல தான் இருக்கு. இந்த கோக்கர்ஸ் வாக்கோட என்ட்ரன்ஸில் நின்று பார்த்தோம்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இந்த பிரைன் பூங்கா இருக்கும். அப்படியே ரைட் சைடில் கீழே டவுனில் இறங்கணும் அப்படின்னா கொடைக்கானல் ஏரியே வந்து வந்துடும். இந்த கோக்கர்ஸ் வாக் உள்ள நம்ம போய் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு 10 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. கேமரா இருந்தால் 30 ரூபாய் நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க. அதாவது ஒரு மலையோட எட்ஜில் ரோடு மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம நடந்து போய் பார்க்குற மாதிரியான ஒரு இடம் தான் அது. இப்படி நம்ம நடந்து போகும்போது ஒரு சைடு மலை, இன்னொரு சைடு வந்து பள்ளத்தாக்கா இருக்கும். இந்த இடத்துல நம்ம போகும்போது வேலி வியூ, மவுண்டன் வியூ, ஷூட்டிங் ஸ்பாட்டு, டால்பின் நோஸ் வியூ, குறிஞ்சி கார்டன், வைகை டேம் வியூ பாயிண்ட், டெலஸ்கோப் ஹவுஸ், இது எல்லாமே வந்து அந்த இடத்துல பார்க்க முடியும். நாங்கள் அங்கே போகும்போது வந்து நல்ல மிஸ்டாக இருந்ததுனால எங்களால் எதையுமே பார்க்க முடியல. அப்படியே நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் பூங்கா இருக்கு. அதாவது கோடை ஏரியிலேருந்து போனாலும் சரி, இல்லை கோக்கர்ஸ் வாக்கில் இருந்து போனாலும் சரி, பிரைன் பூங்கா உள்ள வந்து நம்ம போயிட முடியும். நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபாய் வந்து கட்டணமாக வாங்குவாங்க. இதே குழந்தைங்க அப்படின்னா 15 ரூபாய் வந்து வாங்குவாங்க. கேமராவோ இல்லைனா ஐபேடோ வச்சிருந்தீங்க அப்படின்னா 50 ரூபாய் வாங்குவாங்க. காலையில் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ள தான் உள்ள போய் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. கொடைக்கானல் ஏரியை பொறுத்தவரையிலும் அந்த கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. அதே மாதிரி கொடைக்கானலோட சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஏரி செயற்கையாக உருவான ஏரி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பார்க்கறதுக்கு நட்சத்திர வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரியை நம்ம சுற்றி வர கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா காரில் நம்ம அந்த ஏரி ஓரத்திலே சுற்றி வருவோம். நம்ம சுற்றி வர்றப்போ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படகு துறையை வந்து இருக்கும். அங்கங்கே போட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து காரை பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போட் ஹவுஸ்க்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். இந்த இடத்துல படகு சவாரி போகிறதுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாமே போட்டுட்டு எல்லாருமே வந்து ரெடியாக இருந்தாங்க. படகு சவாரி போகிறதுக்கு ரேட் எவ்வளோ அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சப்போஸ் 2 பேர் மட்டும் நீங்கள் அந்த மிதி படகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் போகிறீங்க அப்படின்னா 150 ரூபா உங்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்க. 1/2 மணி நேரம் நம்ம அந்த போட்டில் வந்து பெடல் போட்டு போயிட்டு வரலாம். இதே வந்து 4 பேர் போகிற அந்த பெடல் போட்டு அப்படின்னா 250 ரூபா வந்து 4 பேருக்கு சேர்த்து வந்து வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெடல் போட்டில் நம்ம போயிட்டு வரலாம். இதே 6 பேர் போகக்கூடிய அந்த துடுப்பு போட்டு அப்படின்னா 400 ரூபா வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க. 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துடுப்பில் போட்டு நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 பேருக்கு சேர்த்து தான் 400 ரூபா வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க. இது தவிர நீங்கள் 2 பேர் மட்டும் போகிறீங்க அப்படின்னா 150 ரூபா போட்டுக்கு 150 ரூபா அட்வான்ஸ் வந்து சேர்த்து 300 ரூபாயா கொடுக்கணும். நீங்கள் போட்டில் போயிட்டு திரும்பி வரும்போது பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் போகும்போது லேசான மழை இருந்தது. ஸோ அந்த டைமில் அந்த ஏரியை பார்க்குறதே அவ்வளோ சூப்பராக ரம்மியமாக இருந்தது. இந்த போட் ஹவுஸ் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய இடத்துல சைக்கிள் சவாரி போகிற மாதிரி சைக்கிள்லாம் வாடகைக்கு தர்றதுக்காக ஏகப்பட்ட சைக்கிள் வந்து இருக்கும். இந்த சைக்கிளில் நம்ம போகிறதுக்கு 1/2 hour 1 ஹவருக்கு ஏற்ற மாதிரி கட்டணம் நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க. அதாவது தனித்தனி சைக்கிளும் இருக்குது, 2 பேர் ஒன்றா போகிற மாதிரி சைக்கிளும் இருக்குது, ஒரு ஃபேமிலியோட நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தை போகிற மாதிரியும் சைக்கிளும் அந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு வந்துடலாம்.
இதே மாதிரி இந்த இடத்துல குதிரை சவாரியும் வந்து இருக்குது. நாங்கள் போகும்போது எந்த குதிரையும் அந்த இடத்துல இல்லை. இருந்தாலும் எவ்வளோ ரேட்டு குதிரையில் போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ரவுண்டு போயிட்டு வர்றதுக்கு 600 ரூபாய் வந்து வாங்குவாங்க. இதே ஒரு ஆஃப் ரவுண்டு அப்படின்னா 300 ரூபாயும், கால் ரவுண்டு போகிறதுக்கு 200 ரூபாயும், மினி ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுக்கு 100 ரூபாயும் வாங்குவாங்க. நீங்கள் குதிரை மேலே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 50 ரூபாயும், வீடியோ எடுக்கிறதுக்கு 200 ரூபாயும் உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. இது தவிர அந்த ஏரி ஓரமே நம்ம போகும்போது குரூப்பாக பசங்க வந்துருந்தாங்க. செம்மையாக ரோட்லேயே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு டிக்டாக் பண்ணிக்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, நம்ம கொடைக்கானல் சுற்றுலாவை பொறுத்தவரையிலையும் கோடை ட்ரையல்ஸ் அப்படிங்கிற ட்ராவல்ஸ் மூலமாக தான் வந்து நான் வந்திருந்தேன். இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹனிமூன் பேக்கேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி பேக்கேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வர்றீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ பட்ஜெட்டில் சூப்பராக வந்து பண்ணித்தராங்க. அதாவது ஒரு நைட்டு 2 பகல் பேக்கேஜ், 2 நைட்டு 3 பகல் பேக்கேஜ்னு நம்மளுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு திருமண நாள் இல்லை பிறந்த நாள் அப்படின்னா சர்ப்ரைஸாக நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னாலும் சரி, அதுக்கும் வந்து சூப்பராக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்றத வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ரேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. கொடைக்கானலை சுற்றி பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.